அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் தேவ கிருபையினால உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இம்மட்டுமாய் நடத்தி வருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை காண செய்த தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய மாறாத கரம் தொடர்ந்து உங்களை நடத்தும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை சார்ந்து இருக்கிறவர்கள் கிருபை பெற்றவர்கள். அது யாரு? நீங்க தான். அவரை தானே சார்ந்திருக்கிறீங்க, அவரை தானே நம்பி இருக்கிறீங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற சில இடர்பாடுகளை பார்க்கக்கூடாது. நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். சரியா? இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசன பார்வையோட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கணும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எலிசாவை பார்த்து சொல்கிறார், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். நீ இங்கே இருப்பா, நான் பெத்தேலுக்கு போறேன், கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக சொல்றாரு. ஆனா எலிசா சொல்றா, இல்ல நான் அங்க வருவேங்கிறார். இந்த வசனத்தை நான் எப்படி பார்க்கிறேன்னா, பெத்தேல் ஞாபகம் இருக்கா? அந்த வார்த்தை எங்க கையாளப்பட்டது? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 19 அந்த ஸ்தலத்துக்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். எந்த ஸ்தலம்னா, அவனுடைய தாய் தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசத்துக்கு போறான் தன்னந்தனியாக. ஒரு நாள் மாலை நேரம், சூரியன் அஸ்தமிக்கிறது, வழி தெரியாது. ஒரு கல்லை வச்சு ஒரு இடத்துல நிம்மதியாக படுக்கிறான். ஏன்னா நடந்து வந்த களைப்பு. இது தூங்குவதற்கு நல்ல இடம் அவன் நினைச்சாரோ இல்லையான்னு தெரியல. ஆனால் வசனத்தில் பார்த்தா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அன்றைக்கு அவர் நித்திரை பண்ணும்போது ஒரு சொப்பனம் காண்கிறார். ஒரு பெரிய ஏணியை பார்க்கிறார். அந்த ஏணியை உற்று பார்க்கிறார். தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அதற்கு மேலே அப்படி பார்க்கிறார், கர்த்தர் நிற்கிறதை பார்க்கிறார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். அப்போதான் அவர் சொல்லுகிறார், அவன் பயந்த அந்த ஸ்தலத்து எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லிட்டு 19ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல். அன்பு தேவ பிள்ளைகளே, பெத்தேலின் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் சொப்பனங்களை மூலமாய் தேவனுடைய ரகசியங்களை கண்டு கொள்வது. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் பிள்ளைகளை குறித்து, என் கணவரை குறித்து, எங்கள் ஃப்யூச்சரை குறித்து, நாங்கள் என்ன செய்யணுங்கிறத குறித்து, ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆண்டவரே சொப்பனங்களின் மூலமாய் பேசக்கூடிய நீங்கள் பேசணும், அந்த கிரேஸ், அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படி நீங்கள் கேட்க கேட்க, இரவில் ஆண்டவர் அன்றைக்கு சாலமோனுக்கு சொப்பனத்தில் தோன்றினவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ இங்கிருந்து எகிப்துக்கு போய் என்று சொல்லி கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தினது போல சொப்பனம் காண்கின்ற கிருபைக்காக அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு தேவ மனிதன் யோசேப்பு சொப்பனம் கண்டான் 17 வயசுல. ஆனால் அவன் முதிர்ச்சி அடையும் போது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாக சிறைச்சாலையில கர்த்தர் அவனை பயன்படுத்தினாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கிருபையை நீங்க கேளுங்க, சொப்பனங்கள் மூலமா பேசுங்கப்பா. ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிடுறேன். நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் ஆண்டவரை, கிருபையில வளரணும், கிருபை வரங்களில வளரணுங்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பெத்தேலின் அனுபவம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் அப்படியே நடத்துவீராக. இந்த நாள் முழுவதும் நடத்துங்கப்பா. எதை குறித்தும் கலங்காமல் தேவனுக்குள் தைரியமாய் திடகாத்திரமான இருதயத்தோடு வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தயவு செய்து. அதன் நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடையும், நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. God bless you. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.